ஜடேஜா என்ன தப்பு பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? ஜடேஜாவோட பர்சனல் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரவீந்திர ஜடேஜா கேட்ச்லாம் விட்டு நம்ம பார்த்தோம். அதாவது இன்னைக்கு நீங்க வேர்ல்ட் கிரிக்கெட்ல பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் நீங்க ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா டாப் 3ல ரவீந்திர ஜடேஜா இருப்பாரு. அவரே வந்து கேட்ச் விட ஆரம்பிக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு. யூசுவலா வந்து பாயிண்ட்ல ஃபீல்ட் பண்ணுவாரு. லாங் ஆன் லாங் ஆஃப்ல போய் நிப்பாரு. தோனி தான் வந்து ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் பாத்தீங்கன்னா மிட் விக்கெட்லாம் அவர் யூசுவலா நிக்காத பொசிஷன்ல நின்னு கேட்ச் விட்டாரு. ஏன்னா கேப்டனா நீங்க வந்து போலருக்கு க்ளோஸா இருக்கிற பொசிஷன்ஸ்ல நிக்கணும். அங்கேயும் அங்க அவர் நின்னு ஒரு 2 கேட்ச் விட்டதே எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. சோ அப்பவே அவர் மனசுல வந்து அந்த மேட்ச் அடுத்த டிசிஷன் என்னதுன்றது பிளே பண்ணிக்கிட்டே இருக்கிற கரண்ட்டை வந்து விட்டாருன்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அது ஆல் சடன் சுமாரா தான் இருந்துச்சு அவரோட கேப்டன்சி அந்த சீசன். பட் ஒரு பிளேயர் அவரோட கான்ட்ரிபியூஷன் டீமுக்கு ரொம்ப தேவை. அவர் அப்ப விட்டு போனப்போ டீமை விட்டு போயிருவாருன்னா பல பேர் நினைச்சாங்களே. ஆனா இந்த டீம் மேனேஜ்மெண்ட் அதை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணி அன்ஃபாலோ பண்ணிட்டாரு, தோனி அன்ஃபாலோ பண்ணிட்டாருன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருந்துச்சு.